பொண்ணு மாப்பிள்ளைய சாக்கு வச்சு மொத்த குடும்பமும் விருந்து சாப்பிடுறது. மீன் குழம்பு வைக்க போகிறோம், எறா வறுவல் பண்ண போகிறோம், இது சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அடுத்த வாரம்லாம் நாங்கள் மீன் குழம்பு செஞ்சோன்னா வடகர் நம்ம பண்ண மாட்டோம். ஆமாம் ஆமாம். ஒரு கட்டளவுக்கு புதினா சேர்த்துக்கினா அங்கே ஒரு மியூசிக் வரும் பாருங்க. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சண்டே, காலையிலே எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு சமைக்க போகிறோம். நிறைய பேர் மறுபடியும் விருந்து நம்ம போடலை. என்னோட மச்சனர் ஒய்ஃப் வந்து தீபிகாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் விருந்து வைக்க போகிறாங்க. ஐயோ, இவ்வளோ பேருக்கு பிரியாணி என்னால் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய சாக்கு வச்சு மொத்த குடும்பமும் விருந்து சாப்பிட்றது. அது ஒரு ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டில் போட்டாங்க. அவங்களும் நீ சமைக்காத, நீ சமைக்காதக்கா, நீ சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டு 4-5 குடும்பம் ஃபேமிலியும் சேர்ந்து விருந்து சமைச்சு சாப்பிட்டோம். அதே மாதிரி நான் பண்ண போவோம் அப்படி தான் 5 ஃபேமிலியும் சேர்ந்து சாப்பிட்டோம். இப்போ இவங்களும் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு தனி இது. அதாவது விருந்து வைக்கிறோன்னா அவங்களுக்கு மட்டும் சமைப்போம், இது பண்ணிவிடும். 2 பேர்த்துக்கு கம்மியாக சமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி அதிகமாக சமைக்கிறது தான் கரெக்டாக அளவு போடணும். இந்த சமையலை நீங்கள் பார்த்தாலே அதிகமாக வந்து சமைக்கிறது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம், எறா வறுவல் பண்ண போகிறோம், இது சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். மீன் வறுவல் மீதி வந்து சித்தி சாப்பாடு, ரசம், மீன் வறுவல் அவங்க பண்றேன்ட்டாங்க. ஆமா. கல்யாணம் முடிஞ்சு 2வது விருந்துக்கு இப்ப அம்மா தயாராயிட்டாங்க. தயாராகல, அம்மா தயார் பண்றாங்க. ஓகே, என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம். பாத்திரம் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா சீரக சம்பா அரிசியை வடிச்சு போடலாம் அப்படின்னு இங்க வச்சிருக்கேன். இது வந்து மீன் குழம்புக்கு வச்சிருக்கேன், இது வந்து எறாக்கு வச்சிருக்கேன். சூப்பர். ஸோ இது 3 ஐட்டம் தான் இல்லையா? ஆமாப்பா. ஓகே. அப்புறம் வந்து நீங்க அந்த சம்பாரவ கேசரி கேட்டிருந்தீங்க. அது தனியா வந்து இப்ப ரீல்ஸ்க்கு எடுக்க, அது வந்து ஷார்ட் வீடியோல வரும் உங்களுக்கு. என்ன லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க தனி வீடியோவா போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால ஷார்ட் வீடியோல போட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து நான் நல்லெண்ணெய், இன்னைக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்துறேன். செக்கெண்ணெய் வந்து நம்மக்கிட்டேயே கிடைக்குது. நீங்கள் வேணா நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வேணா ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம வெப்சைட்டில் பார்த்துட்டு. அடுத்த வாரம்லாம் நாங்கள் மீன் குழம்பு செஞ்சோன்னா வடகம் நம்ம பண்ண மாட்டோம். ஆமாம் ஆமாம். இனி வடகம் தான் நமக்கு. வடகம் இல்லாமல் மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு வந்து வச்சுப்பேன். இந்த தடவை தான் என்னன்னு தெரியல, காலி ஆயிடுச்சு. இல்லை, காலி எல்லாமே. ஏன்னா நம்மளே நிறைய வடகம் போட்டு யூஸ் பண்ணோம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல்லு இப்படி பொடியாக வந்து சாப்பரில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். வடகம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த பூண்டை போட்டு தாளிக்கிறேன். நேற்று அம்மா போயிட்டு, அம்மா நம்ம இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. எத்தனை ட்ரே பிடிச்சிருப்பீங்க இப்போதைக்கு? 17 ட்ரே. சூப்பர். கல்லுப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா 20 பேர்த்துக்கு வேணும் இல்லைங்களா, அதனால். நீங்கள் ஏதாவது விருந்து சமைக்கிறதா இருந்தால் இதை பார்த்து அப்படியே சமைச்சிருங்க. 2 பேர்த்துக்கும் சில நேரம் வந்து நான் அளவு சொல்லியிருப்பேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வெங்காயம் பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். இது வதங்கட்டும் நல்லா. இங்கே எறாக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். எறாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எறா தொக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கடுத்து ஒரு 7 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இது வந்து 2 கிலோ எறா ஆஞ்சி முடித்தோடனே ஒரு 1.25 1.5 வந்திருக்கோம் நமக்கு. அந்த அளவுக்கு தான் நான் 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கேன். நீங்கள் கொஞ்சமாக 1/2 கிலோ 1/4 கிலோ செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எறாக்கு போட்டிருக்கேன் நான். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம், ஏன்னா இதுலேயும் தண்ணி இருக்கும், எறாவுலேயும் தண்ணி இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எறா போடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் மசாலா, அதுதான் எறாக்கு போடுறேன் நான். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் வந்து காரம் மைல்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். வதங்கின உடனே நம்ம வந்து இதில் எறா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறமா மூடி வைக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து தக்காளி 8 தக்காளி இதையுமே சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குங்கம்மா? குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. அதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது இப்போ நல்லா வதங்கட்டும் நமக்கு. இங்கே வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மீன்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலையிலேயே எடுத்து வச்சாச்சு. ஃப்ரீசரில் இருந்தது, ஆல்ரெடி வாங்கி வச்சது எல்லாமே வந்து காலையிலேயே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஒவ்வொன்றா இப்போ அப்படியே மெல்ட்டாக கழுவி வச்சுட்டு இருக்கோம். டீப் ஃப்ரீஸ். இப்போ எறாவை நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே வந்து தண்ணி இப்படி கொதிக்குது. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு. இது பிரியாணிக்கு வந்து வடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தண்ணி வச்சுட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு 8 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10லேருந்து 15 பேருக்கு, அதனால தான் நான் 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். வெறும் மிளகாத்தூள் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டேன். இதில் வடிகட்டி வச்சு நம்ம யோகன் வந்து எழுந்துட்டாரு. ஹாய் சொல்லுப்பா. ஹாய். இங்கே வந்து குட் மார்னிங். சூப்பர். இங்கே வந்து ஒயர்லாம் இருந்தது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்கம்மா. இதில் என்னங்கம்மா வேற என்ன போட்டிருக்கீங்க? முடிஞ்சிச்சுப்பா, ஒன்றும் போடல. புளி ஊற்றினேன், அவ்வளோதான். மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம இது கொதிச்சு கொஞ்சம் வத்தன உடனே மீன் போட்டுக்கலாம். சரியா? பிரியாணிக்கு சாப்பாடு வடிக்க போறீங்களா, அதில் போட்டுடலாம். இதை அதே போட்டிருக்கீங்க. பட்டை, லவங்கம், லவங்கம் போடல, நட்சத்திர பட்டை, கடல் பாசி, அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி. இப்போ வந்து இந்த ஜாதிக்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம வந்து சீரக சம்பா அரிசியை நான் கழுவி கொஞ்சம் வந்து அப்படியே வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிச்சிட்டு. எத்தனை கிலோங்கம்மா? 2.25. சிக்கன் 2.25. கால் வலிக்குதாப்பா? எப்படி அமுக்கணும்? கால் எப்படி அமுக்கணும்? எப்படி அமுக்கணும் காலை? கால் அமைக்கிக்கோ தங்க, கால் அமைக்கோ. எப்படி வலிக்குதா? அப்பா அப்பா, ஐயோ ஐயோ, அப்படிதான் வலிக்கணுமா? கால் அமைக்க விடுவாரு எல்லாருக்கும். வந்து அவருக்கு கால் வலிச்சோடனே எல்லாருக்கும், எனக்கு அமைக்க விடுவாரு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, எல்லாருக்கும், அவங்க தாத்தாக்கு, எல்லாருக்குமே கால் அமைக்க விடுவாரு. அப்படியேடி தங்கம்? அப்படிதானே? அப்படிதானேடி. எறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிண்டி விட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு நமக்கு. இப்போ கடைசியில் கொத்தமல்லி தூவி நம்ம இதை வந்து கலரிட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். இதில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 200 கிராம் எண்ணெயாவது நம்ம ஊற்றணும். ஏன்னா சிக்கன் 2.5 கிலோ, அதுக்கப்புறம் அரிசி சிக்கன் 2.25 கிலோ, அரிசி 2.25 கிலோ. நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய். பாருங்கள், இந்த ரைஸ் வேகும் போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சாதமாக வடித்து போட்டோம்னா நமக்கு வந்து அதில் வெள்ளையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அப்போ அதோடு போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கேப்பில் ரிமோட் தூக்கி அந்த பக்கம் போட்டான், அந்த சந்துக்குள்ளே போட்டு. ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். வாலே, உன்னை என்ன சொன்னேன் நான்? அப்பா உள்ளே தானே எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னேன் ரிமோட்டை. தூக்கி வெளியே போடுற. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த வேலையை. சப்பாத்தியா? சப்பாத்தி பண்ணுற கட்டைங்களாங்க. இதை பார்த்துட்டு சப்பாத்தி என்னப்பா பண்ணோம்? அதில் சப்பாத்தியா பண்ணோம்? எப்படி பண்ணுவாங்க சப்பாத்தி? எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க சப்பாத்தி? சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி.
இந்த அளவுக்கு இந்த பாருங்க, ரொம்பலாம் வேகலை, இந்த அளவுக்கு, அதாவது அரை வேக்காடு. இதை அப்படியே வடிச்சுக்கலாம். நம்ம இந்த தண்ணி நமக்கு வேணும், அதனால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தான் வடித்து விட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழங்காய் தலையும் கிழங்கா மீன் தலையும் அதுக்கப்புறம் காணாங்கத்தை தலையும் தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மீன் குழம்புல போடுற மீனாக நிறைய சாப்பிட மாட்டாங்க, வறுத்த மீன் தான் நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். அப்படியே தாளிச்சு விட்டுறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன். பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன். சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஆமாப்பா, 2.25. இப்போ நம்ம ஒரு கட்ட அளவுக்கு புதினா சேர்த்துக்கினா அங்கே ஒரு மியூசிக் வரும் பாருங்க. கொஞ்சம் விடுங்கப்பா, ஒரு 5 மினிட்ஸ் கேப் விடுங்கப்பா. என்னடா சொல்றது? ஆமாம், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு தோசை. மட்டன் குழம்பு தோசையும் ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்குது, இதில் எடுத்து நம்ம போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சிட்றேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், இப்படி கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. 2வது தடையாக பாப்பா வந்து சிலம்பம் போட்டிங்க கலந்துட்டாங்க. இங்கே வந்துட்டோம். அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே டேபிள் பிடிக்கிற இடத்துல வந்து நில்லுங்க. இந்த டைமும் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சன்விகா சூப்பர். சன்விகா ஃபர்ஸ்ட் டைம் கப்பு வந்து எடுத்திருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவல் போனோம். ஓகேவா? சூப்பர். ஓகே ஓகே. ஆமாம், இங்கே பாருங்க, இது வந்து ஸ்ரீயோடைய சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சன்விகாவுடைய சர்டிஃபிகேட். 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாப்பி. ஓகே
ஸ்ரீக்கு நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணிவிடுங்க. ஸ்ரீக்கோ சன்விகாக்கோ 2 பேருக்குமே. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.